ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே மொபைல் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன் குக்கிங் எதுவுமே வந்து போட முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மொபைல் ரெடி பண்ணினேன். இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே லீவு. ஸோ ஒரே சமையல் தான் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாவக்காய் புளிக்குழம்பு வந்து வச்சேன். பாவக்காயில் எந்த டிஷ் செஞ்சாலுமே குட்டீஸை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே சிரமமாக தான் இருக்குது. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கசப்பு தெரிவிக்காது அப்படிங்கிறதுனால அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணல. புளியுமே நம்ம சாம்பாருக்கும் சரி புளிக்குழம்புக்கும் சரி ஊற வைக்கிறதுக்கு வந்து மறந்துடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக நைட்டே வந்து புளி ஒரு 100 கிராம் போல் நான் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி செய்யும் பொழுது புளி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது, நமக்கு டைமும் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணேன். நீங்களுமே பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து ரசத்துக்கு புளிக்குழம்புக்கு எடுத்தது போக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ரசத்துக்கு வந்து தக்காளி கரைக்கிறதும் அப்படி தான். ஹாட் வாட்டரில் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா கரைச்சோம் அப்படின்னா தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும். இப்போ இருக்கக்கூடிய தக்காளியில் அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ நான் அப்படியே கரைச்சோன்னா கரைக்கிறது. அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேத்துக்கும் லீவு. அதனால் நானும் உங்கள் அப்பா ஆளுக்கு ஒருத்தரை வந்து ஒர்க் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். அந்த அன்றைக்கி ஈவினிங் வர்றதுக்குமே லேட் ஆயிடுச்சு. அதனால் கவி வந்து அன்றைக்கி டியூஷன் அனுப்பலை. ஃப்ரைடேவே வந்து எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டா. சரி கொஞ்சம் நேரம் ட்ராயிங் பண்ணுறேங்கம்மான்னு சொன்னால் சரி அவங்களோட கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டின்னர் ஒர்க்கும் முடிச்சுட்டு கையோட டீப் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனை. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.